மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா எனக்கு தெரியல. வேணாட்டு மைந்தன். வணக்கம் நண்பா. வணக்கம். பார்த்ததுல எங்க தலைவனை ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல சிங்கப்படையில ஆரம்பிச்சு எப்படி மாசா கெத்தா பயங்கரமா பண்றாரா? எப்படி உங்க தலைவன்? ஆமா, ஏற்கனவே ஒருத்தர் பிங்க் பேட்ரோல் அப்படின்னு கொண்டு வந்ததை அந்த ஸ்டிக்கர்லாம் உரிச்சு ரிமூவ் பண்ணி தூர தள்ளிட்டு சிங்கப்பெண் பேரை மட்டும் புகுத்தி கொண்டு வந்திருக்காரு. என்ன பண்றது? எங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இழிச்ச வாயன் நினைச்சீங்களா? ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்கல்ல, தெரியணும் உங்களுக்கு. சரி, ரைட்டு, தெரிஞ்சுக்கோங்க. சரி மக்களே, இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட மாநிலத்தோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் நானும் காணொலி நிறையா போட்டிருக்கேன். நிறைய இடங்கள்ல நம்ம இதை பற்றி நிறைய பேர் பேசி பார்த்துருப்போம். சமீபத்தில் அது வந்துட்டு திருப்பூரில் இப்போ நடந்ததை எல்லாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஊடகங்கள்ல அதை காமிக்கப்படலை. ஸோ இது ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறத இங்கே டீட்டெயிலாக பேசுவோம். இது எவ்வளோ நாளில் நடந்துட்டு இருக்கு, தமிழர்களுக்கு எதிராக இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத குறித்தும் இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசணும். கண்டிப்பா. ஓகே, சரி. இந்த திருப்பூர் சம்பவம் ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். திருப்பூர் சம்பவத்தை பற்றி எடுத்து பேசிடுவோம். திருப்பூர் சம்பவத்தை எப்படி பார்க்குறேன்? எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம உள்ளூர்ல ஒரு ஊர் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. பொதுவா நம்ம ஊர்க்காரன் ஒருத்தன் தப்பே பண்ணியிருந்தா கூட வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஊர்க்காரனை அடிச்சுட்டு வெளியே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாரும் ஒற்றுமையா திரண்டு அவனை எதுக்குற அந்த ஒரு பழக்கம் இங்க இருந்துட்டு இருக்கு. நேர்மையா அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணணும்? காவல்துறையில புகார் கொடுக்கணும். காவல்துறை வந்து அவனை கைது பண்ணி விசாரிப்பாங்க. ஸோ இப்போ இந்த வடமாநிலத்தவர்களுடைய அட்டூழிய சம்பவம் வந்து அந்த பையன் ஜெகதீஷ்ன்ற ஆள் மேல எந்த தப்பும் இல்லை. அவர் ஒரு தமிழர். என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வடமாநில பசங்க சத்தம் போட்டு ரோட்ல சண்டை போடுற மாதிரி சத்தம் போட்டுட்டே போயிருக்காங்க. இவர் கூப்பிட்டு சண்டை போடாதீங்கடா போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, தட்டி விடுற மாதிரி வெளியூருக்காரன் தானே, போங்கன்னு விரட்டி விட்டுருக்காரு. ஒரு நல்ல எண்ணத்தோட, சமுதாயத்துக்கு இந்த சீர்கேடும் நடக்கக்கூடாது, பொது வெளியில இவங்க அட்டகாசம் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல விரட்டி விட்டுருக்காரு. இவன் போனவன் அவங்க ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து 100-150 பேர் சேர்ந்து வந்து தெருநாய் அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் எந்த இடத்துலையுமே காட்டல. எங்க பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாதி தாக்கப்பட்டதையும் வெளிநாடுகள்ல அங்க மாறி மாறி சண்டை போடுறதையும் காட்டுற நம்ம ஊடகங்கள் தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் நாய் அடிக்கிற மாதிரி ஒரு 150 வடமாநிலத்தவர்களால அடிக்கப்பட்டதை எந்த இடத்துலயுமே காட்டல. இதை பத்தி எந்த அரசியல் தலைவர்களும் பேசவும் இல்லை. இதான் ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்க தாவேக்கோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறது கூட தெரியல. இந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் இப்ப நம்ம சீமானை மிஸ் பண்ணிட்டோம், இதுக்குதான் சீமான் அப்பவே பேசினாரு, நம்ம இதை கண்டுக்காம விட்டுட்டோம். வர உண்மையில நிறைய பேர் பேசுறதை பார்க்க முடியும். அந்த சீமான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த ஒர்க் பர்மிட் அப்படின்றது, ஒர்க் லைசன்ஸ் அது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்காது. வாரவங்க எல்லாரையும் கணக்கெடுத்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவன் எங்க தங்கி இருக்கான் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இல்ல. எனக்கு இதுல இன்னொன்னு மெயினா என்னன்னா, நான் வந்து இப்போ ஒரு வெளியூருக்கு போறேன், ஒரு கேரளாவுக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ கர்நாடகாவோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன். அங்க போயிட்டு அங்க வந்து நான் இப்ப போறேன்னா தமிழர்கள் இருக்க மாட்டாங்கன்னா இருப்பாங்க, அங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற ஒருத்தவங்களை நான் என்னோட கேங்கை கூட்டிட்டு போய் அடுத்த ஊர்ல நான் அடுத்தவங்களை அடிக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு நான் கேடு கிட்டவனா இருக்கணும், இல்ல எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு துணிச்சலானவனா இருக்கணும். ஆமா, இன்னும் யோசிச்சு பார்த்தா துணிச்சல் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் நம்ம பேசணும். இப்ப நீ சொன்ன மாதிரி கேரளால தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திரால தமிழர்கள் இருக்காங்க, வட மாநிலங்கள்லயும் தமிழர்கள் இருக்காங்க, வெளிநாடுகள்லயும் தமிழர்கள் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு செய்தி பார்க்க முடியுதா? ஒரு வட மாநிலத்தவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் இங்க வந்து கஞ்சா வித்தான், அரை நிர்வாணத்தோட நடந்தான், மற்ற சமூக விரோத செயல்கள்ல ஈடுபட்டான் இப்படின்னு ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது பார்க்க முடியுதா? இல்ல. ஆனா இந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்து தரமற்ற உணவு தயாரிச்சு குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்க. விலை தான் குறைவே தவிர அது கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லை. அந்த பானிபூரி மேக் பண்ற இடத்துல துப்புறான், அந்த வெறும் காலோட அதை மிதிக்கிறது, அழுக்கு துணி வச்சு இது பண்றது, ரொம்ப நிறைய வெரைட்டியான பூரிஸ் அந்த என்னமோ இருக்குல்ல. அதான் குளிர்பானங்கள் தயாரிக்கிற இடத்துல நடு தெருவுல கொண்டு இந்த ஐஸை வந்து குப்பை கொட்டி வச்சிருக்கிறது பக்கத்துல ஐஸை போடுறாங்க. அந்த ஐஸை உடைச்சு குளிர்பானங்களுக்குள்ள போட்டு குளிர்பானம் தயாரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப தரக்குறைவான செயல்கள் எல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த அரசாங்கமும் கண்டுகொள்ளல, அரசியல் தலைவர்களும் கண்டுகொள்ளல. அப்ப தமிழர்களுக்கான தலைவர்கள் இங்க இல்லையா அப்படின்னு சிந்திக்க தோணுது. ஒரே ஒருத்தர் இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அவர் கையிலே நம்ம அதிகாரத்தை கொடுக்கல. தொடர்ச்சியா இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருந்தாரு. அவர் கையில அதிகாரத்தை. பிரச்சனை என்னங்க, தமிழர்களை வந்துட்டு
எங்க போனாலும் அடிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், எந்த மூலைக்கு போனாலும் தமிழர்கள் வந்துட்டு அடிக்கப்படுறது, ஒடுக்கப்படுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறத நம்ம வரலாற்றுல நம்ம நிறைய இடத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அடிக்கப்படுறோம். இதை நம்ம எங்க போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? இலங்கையில கூட அடிச்சாங்க, இப்போ உடனே கூச்சாங்க அத்தனை பேரை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நிறைய மீடியாக்கள் வந்துட்டு இதை மறைக்க பாக்குது. அப்புறம் நான் இதை இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த பாலிமர் டிவி, நான் அதுலதான் அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ அவைலபிள், வேணா போய் பாருங்க. என்னன்னா அந்த வீடியோல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழர்கள் மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிமர் நியூஸ்ல சொல்ல வராங்க. ஆனா அந்த வீடியோக்கு உள்ள ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டுனா என்ன சொல்றது, அந்த அந்த இடத்துல பேசின ஒரு லேடியோட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட கேட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த லேடி சொல்றது என்னன்னா, இவங்க வந்துட்டு அரை நிர்வாணமா இந்த பசங்க வந்துட்டு இந்த ஊர்ல சுத்துறது, இது பண்றது, இந்த போறவங்களை வந்து பிரச்சனை பண்றது, இதெல்லாம் பெண்கள் நிக்கிற இடங்கள் எல்லாம் கூட போய் வந்து யூரின் பாஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க. இவங்க சொல்றது வந்துட்டு அந்த பசங்க மேல, அதாவது இந்த ஹிந்திக்கார பசங்க மேல ஃபுல் தப்பான விஷயங்களை தான் இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த நியூஸ்ல அந்த வீடியோ கிளிப்பா அவங்க போடுறாங்க பாலிமர்ல. ஆனா அந்த பாலிமர்ல ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா பின்னாடி, அந்த இதெல்லாம் போட்டு அந்த அவங்க பேசுற செகண்ட் வந்து 30 செகண்ட் இருக்கும். அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 2.5 நிமிஷம் இருக்கும். இதை தாண்டி அந்த பாலிமர் நியூஸ்காரங்க இதை நியூஸ் எப்படி கன்வே பண்ண பாக்குறாங்கன்னா, தமிழர்கள் மேலதான் தப்பு, சும்மா போயிட்டு இருந்தோம்னா கூப்பிட்டு அடிச்சிட்டாங்க. அதாவது அந்த லேடி வந்து கரெக்டா பேசுறாங்க, அந்த வீடியோல இருக்கு. ஆனா இவங்க அதை எப்படி லேபிள் பண்ண இல்ல அவங்க பேச வாய்ஸோட இருக்கு. ஆனா இந்த வீடியோல, அதாவது புரியுது, நான் வந்து ஹோஸ்ட் பண்றதுல நான் வந்துட்டு தமிழ் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தமிழர்கள் மேல வெறுப்பு உண்டாக்குற மாதிரியே பேசுறது. அப்புறம் உள்ளாடியே அந்த பொம்பளை அந்த லேடி பேசுனதை கொண்டு கிளிப்பை போடுறாங்க. அந்த கிளிப் வந்து ஃபுல்லா போடல, அந்த கிளிப் நான் தேடி ஃபுல் கிளிப் நான் எடுத்தேன். ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட அந்த லேடி பேசுனது. அதுல பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க, அந்த பசங்க வந்துட்டு அந்த ஏரியால என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க. அதாவது அரை நிர்வாணமான மீன்ஸ் டவலை கட்டிட்டு போறது, அந்த ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் போற வழியில போய் நின்று யூரின் பாஸ் பண்றது அப்படின்ட்டு நிறைய தப்புகள் பண்றதா அவங்க சொல்றாங்க. ஆனா இதான் அந்த மீடியா வந்துட்டு மடைமாட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது இந்த பாலிமர் நியூஸ். தமிழ்நாட்டு மீடியா தமிழர்களுக்கு எதிராக ஒரு செய்தியை மடைமாற்றம் பண்றாங்க. அதை தமிழ்நாட்டை ஆளுகின்ற தலைவர்களோ ஆண்ட தலைவர்களோ அரசியல் இல்ல, பாலிமர் நியூஸுக்கு இது நம்ம ஒரு இதுவாக வைக்கலாம். பாலிமர் நியூஸுக்கு இது ஒரு கண்டனம். அதே சமயம் எந்த ஒரு தலைவரும் இதை கேட்கல. பாலிமர் நியூஸ் என்ன தைரியத்துல இதை போடுறான்? ஒருவேளை நம்ம முதலமைச்சர் தமிழர்களுக்கு எதிராக நம்ம பேசினா முதலமைச்சர் கேள்வி கேட்பாரு, இல்ல ஏதோ ஒரு அமைச்சர் கேள்வி கேட்பாங்க, இல்ல காவல்துறை அப்படின்ற பயம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த வீடியோல நாங்க இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறோம். என்னன்னா, நாங்க வந்து ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, அப்படி நாங்க எதிரானவங்களா இருந்தா ஹிந்திக்காரங்க கையில சட்டம் போகும்போது கூட நாங்க அதை கண்டுக்காம விட்டுருக்கோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, நேற்றுக்கு கூட ஒரு பெண் அமைச்சர் அதாவது டிவிகேல வந்து பதவி எடுத்திருந்தாங்க. அவங்கள பத்தி போஸ்ட் போட்டிருந்தாங்க. நாங்களும் அவங்கள பத்தி பேசணும். பேசும்போது கூட எங்கேயுமே அவங்க ஹிந்திக்காரங்கன்னு சொல்லல. ஆனா அவங்க ஹிந்திக்காரங்க கரெக்டுங்களா? நாங்க எங்கேயுமே அதை பத்தி நாங்க ஓப்பன் பண்ணல. ஏன்னா அது வேற. நாங்க அவங்களுக்கு எதிரானவங்க இல்லை. அவங்க நல்லது செஞ்சா எங்களுக்கு ஓகே, அதுக்கு நாங்க எதிரானவங்க இல்லை. எங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல என் வீட்டுக்குள்ள வந்து என்ன எப்படிதான் நீ அடிப்பேன்? கரெக்டா? என் வீட்டுல நான் இருக்கேன், என் வீட்டுக்குள்ள இன்னொருத்த வந்து அடிக்கிறத எப்படி அலோவ் பண்ண முடியும்? என் நாட்டுக்குள்ள வந்து நீ எப்படிதான் அடிக்க முடியும், தொட முடியும்? அதாவது நடுநிலையா இருக்க வேண்டிய ஊடகமும் தமிழனுக்கு ஆதரவா எதுவும் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற தலைவர்களும் நமக்கு எதுவுமே ஆதரவா பண்ண மாட்டேன்றாங்க. இன்னும் நீங்க இதை முழிச்சு இதை தட்டி கேட்காம நீங்க வந்து இந்த ஊடகங்களுக்கும் தேர்ந்தெடுத்த தலைவர்களுக்கும் சப்ப கட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் இதே நிலைமை தான். இல்ல இது மொத டைமான்னு சொல்லு. இல்ல மொத டைமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல போய் இன்னைக்கு இதை தேடி பார்க்கும்போது நானே இப்போ ஒரு ரீசெண்டா கூட நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். தனியா ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தேன். அது உண்மையில நிறைய தகவல்கள் இருக்கு இந்த மாதிரி. அந்த அதுலயும் வடமாநில அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. என்ன நம்ம ஆட்கள் வந்து ஜாதி மதம் மொழின்னு பிரிஞ்சு கிடக்குற நேரத்துல அவங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறவங்க. நாங்க வடக்கு இதுதானே அரசியல். இங்க வந்து மக்கள் நம்ம மக்களை வந்துட்டு அது இதுன்னு பார்த்து பிரிச்சு விட்டாங்க. இப்ப ஒண்ணு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ். நம்ம வந்துட்டு முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதியை வந்து தூக்கி சுமந்துட்டு இருந்தோம். இதை நான் தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒருத்தரோட மரபு. ஜாதி வெறிங்கிறது தான் தப்பு. நான் வந்து எங்க அப்பாவோட புள்ளன்னு நான் சொல்றது தப்பு கிடையாது. ஆனா என் அப்பாவோட புள்ள நான் வந்துட்டு மத்த பிள்ளையெல்லாம் கொல்லுவேன்னு சொல்றது தப்பு. இந்த வித்தியாசம் வந்துட்டு புரிஞ்சிங்கன்னா தெரியும். என்ன எதற்காக சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து ஜாதி பார்க்கக்கூடாது, தமிழர்கள் ஜாதி பார்க்க மாட்டாங்கன்ட்டு தமிழன் யாருங்கிற பேசையே ஒரு கட்டத்துல ஒழிச்சிட்டீங்க. இப்ப தமிழ் வந்து நான் வந்து இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க சினிமால பாருங்க, இல்ல வேற எங்க வேணாலும் பாருங்க, அரசியல்ல பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து வந்திருப்பாங்க, அங்க கர்நாடகா அங்க இருந்து வந்திருப்பாங்க. ஆனா அவங்க பேருக்கு முன்னாடி சுதா கொங்காரா
பேருக்கு முன்னாடி ஜாதி இருக்கும், பேருக்கு முன்னாடியே ஜாதி இருக்கும். கண்டிப்பா. ஆனா நம்ம எந்த இது பேஸ், நம்ம எங்க இது நம்மளோட பேஸையே மறக்க வச்சுட்டாங்க. ஆமா, சொல்ல போனா கண்டிப்பா நம்ம வேறையே உருவி தூக்கி தூர மரத்தோட வேற சாதியை ஒழிக்கணும்னு இவங்க சொன்னதோட ஒரே நோக்கம் தமிழனோட சாதிகள் ஒழிக்கப்படணும், தமிழ் சாதிகள் ஒழிக்கப்படணும். ஏன்னா எங்க வேணாலும் பாருங்க, தெலுங்கு சாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்ப கூட ஒரு பேர் வச்சாங்க, ஒரு பாலத்துக்கு ஜிடி நாயுடு வச்சாங்க. தமிழ் தலைவர்களே இல்லையா? தமிழ் தலைவர்களே இல்லையா? தமிழ்ல வந்துட்டு அந்த ஊர்ல பிறந்த யாருமே இல்லையா? ஆந்திர தலைவனை கூட வச்சுட்டு போங்கடா, ஜிடி நாயுடுன்னு. நாயுடு இவங்க மட்டும் ஜாதியை வந்து உள்ள பூத்திட்டே இருப்பாங்க. துரைசாமின்னு அவரோட பேரை வைங்க. அவரு ஒரு அறிஞர்னா இதுல அவரு அதெல்லாம் பெரிய டாபிக் இல்ல. என்னன்னா நம்ம மக்கள் இல்ல இது சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா இப்ப அவங்க வந்து ஒத்துமையா நிக்கிறாங்கல்ல, இங்க ஏன் நம்ம பிரிஞ்சிருக்கோம்? நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம ஆட்களுக்கு என்ன தெரியுமா, ஒண்ணு எல்லாத்தையும் கடவுள் பார்த்துருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை, இன்னொன்னு நம்ம ஒரு ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி இல்லை மக்களே, நம்ம பகுதியில இருக்கிற குறைகளை எதிர்த்து நாம என்னைக்குமே குரல் கொடுக்கணும், போராடணும். எங்களுக்கு இங்க வேலையை பார்க்கறதுக்கே டைம் இல்லை, உங்களுக்கு உங்க வேலையை பார்க்கவே டைம் இல்லாம வச்சதுதான் இவங்களோட சாதனை. இதை உடைச்சு ஒவ்வொருத்தரும் நீங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க. இனி இவங்களை ஏமாத்த முடியாதுன்னு இவங்க பயப்படுவாங்க. வேற வழியே இல்லை. தமிழனை வெளியூர்ல இருந்து வந்து அடிச்சிட்டு இருக்கான். இனி அவங்க இப்ப ஒரு தடவை அடி வாங்கி பழக்கப்பட்டுட்டோன்னு வைங்க, தொடர்ச்சியா திரும்ப திரும்ப அடிப்பான். இல்ல இது திரும்ப திரும்ப நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, நடந்துட்டே இருக்கு. இது இப்போவும் நம்ம ஊடகங்கள் அவங்களுக்கு தான் சப்பக்கட்டு கட்டுறாங்க. இது தொடர்ந்துச்சுன்னா திரும்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுவோம், பெரிய போராட்டம் கூட வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இது எங்க போய் முடியும்னா அங்கதான் கடைசியா போய் முடியும், வேற வழி இல்ல. கிட்டத்தட்ட இமயம் வர பரவி வாழ்ந்த நாம இப்ப குறுகி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம். இங்க வந்தோம், நம்மள ஏற்கனவே உழைப்பை விட்டு வெளியேற்றி நம்முடைய உழைப்புகள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவங்க உழைக்கிறாங்க, அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குது, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்தவன் வேலை செய்யணும், உழைக்கணும், அவனுக்கு பாட பார்த்து அவன் போகணும். அதை விட்டுட்டு இங்கே அடிக்கிறது, கஞ்சா விற்கிறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதெல்லாம் சுத்தமா வன்மையா கண்டிக்க வேண்டியது. அதே சமயம் காவல்துறை நிச்சயமா இவங்க மேல வழக்கு பதிஞ்சு கடுமையான தண்டனைகள் கொடுத்திருந்தா தொடர்ச்சி அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த கடுமையான தண்டனைகள் கொடுக்காததன் விளைவுதான் தமிழர்கள் மேலும் மேலும் தாக்கப்படுறாங்க. கடுமையான தண்டனை கொடுக்காததுக்கு காரணம் வந்துட்டு இங்க இருக்க முதலாளிகளோட சொல்லலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா 4 மாசம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இதுவும் கிட்டத்தட்ட இதோட ரொம்ப சிமிலர் ஆகும். அது என்னன்னா, ஒரு ஹிந்திக்கார ஒரு ஃபேமிலி ஒரு பையனை வந்துட்டு கொலை பண்ணிடுவாங்க. சரிங்களா? எங்க நடந்துச்சுன்னா திண்டுக்கல் சைட்ல எங்கேயோ ஒரு இடத்துல, நான் இதுக்கு தனி ஒரு வீடியோ பேசியிருப்பேன். கொலை பண்ணிடுவாங்க. அதாவது இங்கேயாவது அடிச்சாங்க, இதுக்கு முன்னாடி கொலையே நடந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க வந்துட்டு இது வந்துட்டு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு, நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க, அந்த பையனோட பாடியை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த ஹிந்திக்காரங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கல. தண்டனை கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓனர்ஸுக்கு இவங்களை விட்டா வேற வழி இல்லாதங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு அவங்க வேலைக்கு வராங்க. அப்படிங்கிறப்போ அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த ஓனர் சப்போர்ட் பண்ற ஒரு கண்ணட்டம் ஒன்று இருக்குல்ல, ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, இதே நம்ம இங்க பேசி ஆகணும். ஆமா, கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வர்றது ஓகே, அது அவங்க உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உரிமை இல்ல. இது என்னன்னா, இது வந்து நம்மள தமிழனுடைய வழிகளை பறிக்கிற வழி. எப்படின்னா, முதல்ல குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்து தமிழனுக்கா அவனுக்கு அவ்வளவு கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த வேலைகளை ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அது உழைப்பை விட்டு நம்ம என்ன சொல்ல, தமிழன் உழைப்பை விட்டு வெளியேறினான்னு ஒரு இது இருக்கு. சில இடங்கள் அப்படி நடந்தாலும் சில இடங்கள்ல இவங்களை திட்டமிட்டு வெளியேற்றுறாங்க. இப்போ ஒரு மண்ணுல என்னுடைய குடிமக்களுக்கு அத்தனை பேருக்கும் வேலை கொடுத்த பிறகு வெளியேறான் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கிடையாது. ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான். ஏன்னா இங்க யாரும் உழைக்காம எல்லாம் இல்ல. கரெக்டுங்களா? இங்க குடிக்காரங்க அதிகமா குடிச்சிட்டு சுத்துறாங்கன்னா அங்கேயும் இருக்காங்க. அதுக்காக இங்க இருந்து நம்ம வந்துட்டு ஃபாரினுக்கு போறோம்னா அங்க போய் நம்ம குடிச்சு சுத்த போறதில்ல. அதே மாதிரிதான் அங்க இருந்து அவங்க இங்க வராங்கன்னா அதை பண்ண போறதில்ல. ஒண்ணு தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, தமிழர்களுக்கு தேவையான வேலைகளை வழங்கிய பிறகு, தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்த பிறகு, எத்தனை ஹிந்திக்காரனுக்கு வேணாலும் நீ வேலை கொடு, இங்க வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எத்தனை பேருக்கு வேணாலும் கொடு. நீ வேணா லண்டன்ல இருந்து ஆளு கொண்டு வச்சு வேலை செய்ய, அதை பத்தி நம்ம கேட்க. அதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு தோட்டத்துல எனக்கு வந்துட்டு வேலைக்கு ஆளுங்க வேணும். பொண்ணை கூப்பிட்டா நீ எவ்வளவு கேட்பேன்? 1000 ரூபாய் கேட்பியா? நம்ம 1000 ரூபாய் கேட்போம். அவன் 400 ரூபாய்க்கு வருவான். நான் எதை பார்ப்பேன்? இது திட்டமிட்டு வெளியேற்று பண்ற ஒரு சதி. இப்ப 400 ரூபாய்க்கு கொண்டு வைக்கிறவன் என்ன பண்ணணும்? 400 ரூபாய்க்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, ஒழுங்கா இருந்தோமான்னு போகணும். 400 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தவன் ஏற்கனவே இந்த தோட்டத்துல இருந்து வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பான்ல, அவனை போய் வம்பிழுத்து அவனை அடிச்சு அங்கிருந்து அவங்களுக்கு இன்னும் ஒண்ணு, ஏன் இந்த 400 ரூபாய் சம்பளம் என்னன்னா, 400 ரூபாய்க்கு நான் வரும்போது இந்த ஓனர்ஸ் வந்துட்டு இவன் நம்ம கூட இவ்வளவு நாள் வேலைக்கு இருந்தாலுங்கிறத எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவனுக்கு மைண்ட்ல என்ன இருக்கும்?
1000 ரூபாய்க்கு வர நீ வேணுமா, 400 ரூபாய்க்கு வர இவன் வேணுமாங்கிறத மைண்ட்ல இருக்கும். அப்படிங்கிறப்போ எனக்கு எது லாபம்? இன்னொன்னு, இந்த 400 ரூபா அவனுக்கு போதுமானதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இவங்களுக்கு ஏன் போதுமானதா இருக்கு தெரியுமா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வெளியில கஞ்சா விற்கிற மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர் பண்றாங்க. எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல வரல, ஆனா நிறைய பேர் பண்றாங்க. ஸோ இதனாலே அவங்களுக்கு வருமானம் இருக்கும்ல. இல்ல நிறைய பேர் நீ சொல்ற, சரி ஓகே. இன்னும் நான் சொல்றேன், இந்த கணேஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அதிகமா இங்க வர்றதுக்கு காரணமே இந்த ஹிந்திக்காரங்க தான். அவங்க தான் அங்க வந்துட்டு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 70-80 ரூபா கிட்ட ஒரு பாக்கெட் விக்குது. ஆனா இங்க பர்மிஷன் கிடையாது. பட் நிறைய கடைகள்ல திருட்டுத்தனமா விற்கிறத பார்க்க முடியுது. அங்க இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா தான். இதான் ரியாலிட்டி. அங்க இருந்து ட்ரெயின்ல வரும்போது மூட்டை மூட்டையா பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்துருது. நம்முடைய காவல்துறை அதை கண்டுகொள்ளாமல் அனுப்புகிறதா? எல்லாரும் பேக்கையும் போய் செக் பண்ண முடியுமா ஜி? என்ன ஜி, எப்படி போய் பார்க்க முடியும் எல்லாரும் பேக்கையும்? அப்படி காவல்துறை மீறி வருது. இல்ல எல்லாரும் பேக்கையும் காவல்துறை எப்படி பார்க்க முடியும்? செக் பண்ண முடியாது. இதான் கொண்டு வராங்க. அப்ப அதுக்கான முறையான ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல. கண்டிப்பா இதை தடுத்து நிறுத்துற மாதிரி ஏதோ ஒரு நடவடிக்கை. இதை ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, அதுல கொஞ்சம் இல்ல, ஒருவேளை இன்னைக்கு கணேஷ் நான் பாத்திருக்கேன், எனக்கு கண்ணால நான் பாத்திருக்கேன், நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு கணேஷ் கொண்டு வரானுங்களா, இந்த புகையில பொருட்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டை சீரழிக்கல. ஒருவேளை நாளைக்கு ஏதோ வன்மையான ஆயுதங்கள் கொண்டு வரலாம். கஞ்சாவும் கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த ஃபார்ம்ல தான் வருது நிறைய இடத்துல இருந்து. ஆமா, அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து நாளைக்கு நீ சொன்ன மாதிரி ஆமா வடநாட்டுக்கு வாய்ப்பு. ஆமா, இல்ல மற்ற மாதிரி ஆமா ஹெவியான ஆயுதங்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சோ அரசாங்கம் சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் தடுக்கல அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போறோம். எப்பவுமே தமிழர்களுடைய மனப்பான்மை, ஒருத்தனை அடிச்சுட்டாங்க அவ்வளவுதானே, இல்லங்க கணேஷ் கொண்டு வரான் அவ்வளவுதானே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவுதானே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு துப்பாக்கி கொண்டு வரான், பாம் கொண்டு வரான், என்ன வேணாலும் பண்ணும். இதை தடுக்கணும் அப்படின்னா இப்பவே தமிழர்கள் விழிப்படைஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இல்லங்க நாங்க சிம்பிளா என்ன சொல்றோம்னா, ஒரு இனத்தை வந்துட்டு அழிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆகும். எடுத்த உடனே மேல இருந்து பாம போட்டுலாம் கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பல வருடங்கள் எடுக்கும். ஆமா, அப்படிதான் இலங்கையில எத்தனை வருடம் வந்து நடந்துச்சு அந்த போராட்டம்? 25-30 வருடமா, 30 வருஷமா. நம்ம இங்க பாருங்க, ஒண்ணு வேண்டாம், நம்ம ஊருக்கு வியாபாரத்துக்கு வந்தவன் தானே, 5 பேரு 6 பேரா வியாபாரத்துக்கு வந்தவன் கடைசியில நம்மளே அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். 150 ஆண்டுகளா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அளவுக்கு அவனுக்கு வலிமை இருந்துச்சுல்ல. எப்படி என்ன பண்ணுச்சு? அவனுக்கு வலிமை இல்லை, நமக்கு பயம். நாம பயந்தோம். நம்ம பயம் இல்ல, ஒற்றுமை இல்ல, ஒற்றுமை இல்ல. பிளஸ் நம்ம வந்துட்டு எனக்கு நடந்தா நான் வந்து வெளியே வந்து கேட்கறேன்ப்பா, உனக்கு நடந்தா நான் வரமாட்டேன். எனக்கு அதாவது என் குழந்தை செத்தா நான் வந்துட்டு போய் கேட்பேன், அதே பக்கத்துல இருக்கிற குழந்தை செத்தா நான் போக மாட்டேன். இந்த ஒரு சுயநலம் இருக்குல்ல, இது நம்மள்ட்ட இப்போ அதிகமா இருக்கு தமிழர்கள்ட்ட. இந்த ஒரு நீ செத்தா நீ கேளு, உன் குழந்தை செத்தா நீ கேளு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃபேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் அதிகமானதுக்கு அப்புறம் கூடி போனா அதுல நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அதுல ஷேர் பண்ணி அதுல நம்ம வந்து நல்லவனா காமிச்சுக்கிறோம். கரெக்டா? அது ஒரு 100 பேர் பாக்குறாங்களா, ஓ இவன் பாரு இதுக்கு சப்போர்ட் பண்றான், இதுக்கு வேண்டி போட்டிருக்கான் போஸ்ட், ஒரு மண்ணுக்கும் யூஸ் இல்ல. எங்க போடுறது கண்டிப்பா யூஸ் இல்ல. நீ பொது வழியில வந்து மக்கள் கிட்ட வந்து பேசுறியா, பொது வழியில நீ அதுக்காக என்ன பண்ற அப்படிங்கறத மேட்ரு. இங்க உட்காந்து பேசுவாங்க, இங்க உட்காந்து பண்ணுவாங்க. நேர்ல ஒருத்தன் போராடும் போது, ஆனா எல்லாமே ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தன் போராடுனா கூட 4 பேர் நிப்பான், ஒருத்தன் பேசல அப்படின்னா யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. அதான் அந்த பழக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு தப்பு நடக்குதா, ஊருக்காரன் ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேருங்க, அதுக்கு போராடுங்க. அந்த நாளைக்கு அடுத்த அந்த திரும்ப அந்த தப்பு அந்த ஏரியா பக்கமே நடக்காது. இப்படி தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையா போராட ஆரம்பிச்சிங்கன்னா எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. ஈவன் நாங்களும் எங்களால முடிஞ்சதை முயற்சி பண்றோம். என்ன பிரச்சனைனாலும் நாங்க எங்க ஏரியால இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க தலையை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை தான் எங்களுக்கு இங்கேயும் பார்க்க முடியல. நம்ம ஒற்றுமையின்மையினால வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரனை அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். இதை கேட்க நாதியத்து போன ஒரு கூட்டம் மாதிரி நம்ம நாதியத்தை கூட்டம் ஆயிட்டோம். சரி, ஓகே. இந்த வீடியோல கடைசியா என்னோட கன்க்ளூஷன் சொல்றேன், அதுக்கப்புறம் நண்பனோட அவன் சொல்லுவான். என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, அங்கிருந்து வேலைக்கு வரவங்களை வந்துட்டு அடிக்கணும், ஒடுக்கணும், தடுக்கணும், இதெல்லாம் என்னோட மோட்டிவ் கிடையாது. அதை நான் ஆதரிக்கவும் இல்லை. என்னன்னா, இங்க என் மண்ணில் வந்து என்னோட மக்களை அடிக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது என் வீட்டில் வந்து என் பிள்ளையோ இல்லை என் தம்பியோ என் அண்ணனையோ இல்லை அக்காவையோ அடிக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? கரெக்டுங்களா? இங்க தப்பு ரைட்டுங்கிறது ரெண்டாவது. ஆனா நமக்காக நம்ம குரல் கொடுக்கணும் முதல்ல. கண்டிப்பா தப்பு இருந்துன்னா தப்பு தான், நான் அதை ஏகப்படுத்த வர முடியல. இப்ப தமிழர் வந்துட்டு ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், சும்மா போறவனை கூட்டு வம்பெழுத்திருக்கான், இல்லைன்னா சும்மா போறவன் ஒரு ஹிந்திக்காரனை கூட்டு அடிச்சிருக்கான், ஒழிச்சிருக்கான்னா அது தப்பான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு தான். நான் அதை இல்லைன்னு சொல்ல, அது தப்பு.
ஆனா இங்கே அந்த பசங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா அவங்க சொல்றத பார்க்க முடியுது. அது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய இந்த ஹிந்திக்காரங்க இது மாதிரி கொலை பண்ண விஷயம் சொன்னா இல்லையா, இதுலயுமே தமிழ்நாடு சைடு எந்த தப்புமே இல்லை, ஆனா அதை மூடி மறைச்சிட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல போடுறது ஒண்ணா இருக்கு. நான் இப்ப இந்த பாலிமர் நியூஸ் கூட சொன்னேன், நீங்க போய் தேடி பாருங்க, அதுல இருக்கும். ஓகேங்களா? அவங்க அதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறாங்க. எல்லா நியூஸுமே இதை தான் பண்ணுது வழக்கமா. இதை எனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கறது நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி இவங்களுக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை, ஆனா நமக்கு நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு வலியுறுத்துறேன். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, அரசாங்கம் இதுக்கு தெளிவாக நடவடிக்கை எடுக்கணும். உள்ள வர்ற ஒவ்வொரு வடநாட்டுக்காரங்களுக்கும் அனுமதி சீட்டுகள் கொடுக்கப்படணும். அனுமதி சீட்டு இருந்தால் தான் இங்கே வேலை செய்ய முடியும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கணும். ஒருவேளை யாரேனும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாலோ, தமிழர்களுக்கு விரோத செயலில் ஈடுபட்டாலோ அவங்களுடைய அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டு அவங்க திருப்பி அனுப்பப்படணும். இது போன்ற சூழல், ஒரு கடுமையான தண்டனை இங்கே கொடுக்கப்பட்டாதான் இந்த தப்புகள் குறையும் அப்படின்றது என்னோட கருத்து. நிச்சயமா இந்த அரசாங்கமும் ஊடகங்களும் வருங்காலத்தில் இந்த மாதிரி நடுநிலை தவறாமல் நேர்மையாக நடந்துக்குவாங்க அப்படின்ற நம்புறோம். அப்படிதான் நடக்கணும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த நுழைவுச்சீட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், நம்ம கிட்ட பாஸ்போர்ட் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இப்போ இங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது, அது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா வெளியூர்ல இருந்து யார் வந்தாலுமே நமக்கு தெரியும், இவன் வேலைக்கு வந்திருக்கான், இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான், இந்த இதுல வேலை பார்ப்பான் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு தப்பு அந்த ஏரியால நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த நம்பர் காணாம போயிட்டான், இல்ல ஏதோ பண்ணிட்டான், அவனை காணாம போயிட்டான், நீ தான் பண்ணிருப்ப அப்படிங்கறத நம்ம வந்துட்டு ஈஸியா ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யார் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு. இப்போ எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு மொத்தம் ஒரு 1500 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு 300-400 பேர் ஹிந்திக்காரங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவங்க யாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது, எங்களுக்கே தெரியாது, அவங்க பேர் என்ன எதுவுமே தெரியாது. ஆனா கவர்மெண்ட் கையில தான் இருக்கணும். இதுதான் நாங்க சொல்ல வரோம். இதுதான் அதோட இது. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டு நைட்டோட நைட்டா ஓடிட்டான் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க நம்ம எப்படி தெரியும்? சோ இது வந்து அரசு கையில வந்து அந்த நுழைவு சீட்டு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இத்தனை நுழைவு சீட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா வந்துட்டு ஒரே லாங்குவேஜ்க்குள்ள இருக்கிற நாடு கிடையாது, வேற வேற லாங்குவேஜ் இருக்கு. அப்படிங்கிறப்போ எல்லா மாநிலத்துக்குமே இதை அமல்படுத்துறது ரொம்பவே நல்லது. எல்லா மாநிலத்துக்கும் சேஃப்டி தான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதை கொடுங்கன்னு நாங்க கேட்கல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா, எல்லா மாநிலத்துக்கும் பண்ணலாம். தமிழர்கள் வெளியூருக்கு போகும்போதுமே அனுமதி சீட்டு கொடுங்க. எங்க ஆட்கள் எங்கேயும் போய் அநியாயமா நடந்துகிட்டதை நாங்க பாக்கல. எங்க போனாலும் அவங்கவுங்க பிழைப்பு பாக்குறாங்க. அவங்க வம்பிழுத்து அடிக்கப்படுறதான் பாக்குறமே தவிர தமிழை யாரையும் அடிச்சான்னு நாங்க பாக்கல. தமிழர்கள் ஆகச்சிறந்த அறம் கொண்டவர்கள், அந்த அறச்சீட்டத்தோட தான் இன்னும் இருக்காங்க. நீங்க அந்த அனுமதி சீட்டை நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வா இருக்கும். ஓகே, இந்த விஷயத்துல கூட நம்ம விஜய் அண்ணா காதுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பா போயிருக்கும். இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் எங்களோட ஆசை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறோம். அது வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க பாரியை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் அந்த வீடியோ அடுத்து நாங்கள் பேசுவோம்னு நினைக்கிறோம். வேற டாபிக் வந்தனால அதை பேசாம அப்படியே பெண்டிங்ல இருக்கு. மேக்ஸிமம் நாளைக்கு பாரியோட கண்டென்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பாரிசாலனுடைய வீடியோவோட நாளைக்கு சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.